ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போவது டிஎன்பிசி நியூ சிலபஸில் குரூப் 2 2A 4க்கான பொது தமிழில் சுட்டெழுத்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் படிங்க. வாங்க இப்போ நாம் சிலபஸ்குள்ளே போகலாம். இதுதான் குரூப் 4 2A நியூ சிலபஸ். பொது தமிழில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்கள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது சின்ன டாபிக் தான், புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நாங்கள் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். வாங்க இப்போ நாம் சில டாபிக்குள்ளே போகலாம். சுற்றெழுத்துக்கள். ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள். மனிதர்களையோ ஒரு பொருளையோ சுட்டிக்காட்ட நம்ம பயன்படுத்தப்படும் எழுத்துக்கள் தான் சுற்றெழுத்துக்கள். அதில் ஆ இ உ சுற்றெழுத்துக்களாக நம்ம பயன்படுத்துகின்றோம். இப்போ அதிகமாக ஆ இ தான் யூஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டாக அவன், இவன், அவள், இவள், அவர், இவர், அது, இது, அங்கே, இங்கே இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஆ இ என்ற சுற்றெழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகின்றோம். அந்த வீடு, இந்த வீடு, அப்ப எல்லாம் ஆ இ என்ற சுற்றெழுத்துக்களை பயன்படுத்தி நாம் பேசுகின்றோம். அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னன்னா, சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தருவதுதான் சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தராது. அதுதான் அகச்சுட்டு. அதாவது ஆ இ அதுதான் சுற்றெழுத்துக்கள், அதை நீக்கினா பொருள் தராது. அதுதான் அகச்சுட்டு. புறச்சுட்டுனா என்னன்னா, சொற்களின் புறத்தே இருந்து பொருள் தரும், சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும். ஆ இ என்ற சுற்றெழுத்தை நம்ம நீக்கினாலும் பையன், பெண் என்ற சுற்றெழுத்து பொருள் தருதுல, அதுதான் புறச்சுட்டுன்னு சொல்கிறோம். அண்மை சுட்டுனா என்னன்னா, அண்மையில் உள்ள பொருளை சுட்டி காட்ட பயன்படுத்துறது தான் அண்மை சுட்டு. நம்ம அருகில் இருப்பவங்களாம் அவங்கள, இந்த பையன், இப்பள்ளி, இவன், இவள் என்று நம்ம அருகில் இருக்கவங்களை சுட்டி காட்ட பயன்படுதான் அண்மை சுட்டு. இதில் இகரம் அண்மை சுட்டாக பயன்படுகிறது. செய்மை சுட்டுனா என்னன்னா, தொலைவில் உள்ள ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுவது தான் செய்மை சுட்டு. அந்த வீடு, அந்த மரம், அந்த பையன், அவர்கள், இவர்கள் என்று தொலைவில் உள்ளவர்களை சுட்டிக்காட்ட பயன்படுவதுதான் செய்மை சுட்டு. இதில் அகரம் செய்மை சுட்டாக பயன்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களை பின்னாடி பார்ப்போம். நன்றி.